ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிவில் அண்ட் பிசினஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, ஏற்கனவே இந்த கிச்சன் ஸ்லாபை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதை பார்க்கலாம், அதை பாருங்கள். இதில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, அந்த டோரு ப்ளஸ் வாஷ் பேஷன், இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் இதெல்லாம் தேவையா அப்படிங்கிறது முன்னக்கூட்டி எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். வீடியோக்குள்ளே போக முடியும். நம்ம சிவில் அண்ட் பிசினஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த டோரு, இந்த கிச்சனுக்கு பேக் டோர் தேவையா அப்படின்னா, கட்டாயம் நம்மளுக்கு வந்து இடம் வந்து உங்களுக்கு வந்து லென்த்து கூட இருக்குது, பேக் சைடில் உங்களால் செட் பேக் விட முடியும் அப்படின்னா, பேக் சைடில் நம்ம வந்து 2 அடி செட் பேக் விட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி செட் பேக் விட முடியும் அப்படின்னா, கட்டாயம் நீங்கள் வந்து பேக் சைடில் வந்து ஒரு டோர் போடுறது நல்லது. சரிங்களா? அதனால் இதை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. உங்களால் செட் பேக் விட முடியும், ஆஸ் பர் உங்கள் பிளான் படி உங்களால் பின்னாடி செட் பேக் விட முடியும் அப்படின்னா, நீங்கள் முன்னக்கூட்டியே இந்த மாதிரி டோருக்கு வந்து முன்னக்கூட்டியே பிளான் பண்ணி நீங்கள் அதுக்கான ஓப்பனிங் விட்டுருங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வாஷ் பேஷன் உங்களுக்கு வந்து கிச்சனில் வந்து தேவைப்படுது அப்படின்னா, அது முன்னக்கூட்டி எங்கே வைக்கணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து 2 ஆப்ஷன், ஒன்று இங்கே வைக்க முடியும், இன்னொன்று இங்கே வைக்க முடியும். இப்போ இங்கே வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு இங்கே சுவிட்ச் பாஸ் இருக்குது. இங்கே எதுவும் வாஷ் மிஷின் எதுவும் வைக்கணும் அப்படின்னா, வேறு ஏதோ ஃப்ரிட்ஜு எதுவும் வைக்கணும் அப்படின்னா இங்கே வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து கம்ஃபோர்ட். சரிங்களா? முன்னக்கூட்டியே பிளான் பண்ணி இந்த இடத்துல தான் நம்ம வந்து வைக்க பிளான் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டோரும் வந்து இதில் வந்து தட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இங்கே வந்து ஸ்டாப்பர் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து நம்ம வாஷ் பேஷனில் வந்து தட்டாத அளவுக்கு அதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து முன்னக்கூட்டியே நீங்கள் வந்து பிளான் பண்ணி எங்கெங்கே வாஷ் மிஷின், வாஷ் பேஷன் எங்கெங்கே வைக்கணும், ஃப்ரிட்ஜ் எங்கெங்கே வைக்கணும் அப்படிங்கிறது முன்னக்கூட்டியே ப்ரீ பிளான் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு நீங்கள் வந்து ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா உங்களால் பிளான் பண்ண முடியலை அப்படின்னா, உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அந்த நாலேஜ் இல்லை அப்படின்னா, கட்டாயம் நீங்கள் ஒரு இன்ஜினியரை கன்சல்ட்டிங் மூலமாகவோ அல்லது கான்ட்ராக்டாலேயோ நீங்கள் வந்து முன்னக்கூட்டியே அந்த கிச்சனில் எங்கெங்கே என்னென்ன வைக்கணும் அப்படிங்கிற முன்னக்கூட்டியே பிளான் பண்ணிங்க. அது மாதிரி இந்த எஸ்ஆஸ் பேன் வந்து பார்த்தீங்கன்னா 1.25 அடி முன்னக்கூட்டியே நீங்கள் அந்த சர்க்கிள் போட்டுக்கிறது நல்லது. சரிங்களா? ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, கடைசி நீங்கள் ஃபினிஷிங் முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எஸ்ஆஸ் பேன் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் கட் பண்ணாமல், நீங்கள் முன்னக்கூட்டியே ப்ரீ பிளான்லேயே நீங்கள் வந்து அந்த பிரிக் ஒர்க் முடித்த உடனே அந்த எஸ்ஆஸ் பிளான் அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிட்டு பிளாஸ்டிக் ஒர்க் பண்ணாலே உள்ள அந்த ஹோல் ஷேப்பில் நம்ம வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும். இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் தேவையா அப்படின்னா, கட்டாயம் உங்களுக்கு வந்து காற்று போகிறதுக்கான வழி இல்லை, அந்த புகை மூட்டமாக இருந்தது அப்படின்னா போகிறதுக்கான வழி இல்லை அப்படின்னா, கட்டாயம் இந்த இப்போ உள்ள எல்லா ப்ராஜெக்ட்லேயும் எக்ஸாஸ்ட் ஃபேன் வைக்கும். ஏன் அப்படின்னா, அந்த புகை இருந்தது அப்படின்னா ஒருவேளை அந்த நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, நம்ம குக் பண்ணையில் புகை எதுவும் வெளியே போக முடியாத டயத்தில் இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து ஈஸியாக எல்லாத்தையும் வெளியே தள்ளிடும். ஸோ இந்த மாதிரி எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு முன்னக்கூட்டியே ப்ரீ பிளான் பண்ணி நம்ம வந்து அதை வந்து கட் பண்ணிக்கணும். கட்டாயம் இப்போ உள்ள காலத்தில் எல்லாமே தேவை தான். ஏன்னா தேவைங்கிறது ஒன்றுமே இல்லை. ஏன் அப்படின்னா, இப்போ அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் வைக்கலை அப்படின்னா புகை ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே தான் போகும். ஸோ அதனால் முன்னக்கூட்டியே அந்த எக்ஸாஸ்ட் பிளானை வந்து பிளான் பண்ணிக்கோங்க. அது மாதிரி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த வெண்டிலேஷனும் எங்கே வைக்கணும் அப்படிங்கிறத முன்னக்கூட்டியே பிளான் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த வெண்டிலேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டவ்வுக்கு மேலே இருந்தால் பெஸ்ட்டு. சரிங்களா? ஏன் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் ஸ்டவ் அங்கே வைக்கிங்க அப்படின்னா அங்கேயே நீங்கள் வந்து விண்டோ ப்ரொவைட் பண்ணுங்கள். ஸ்டவ்வுக்கு எதிர்த்தாப்பில் இருந்தது அப்படின்னா அது வந்து பெஸ்ட்டு. ஏன்னா அடுத்தடுத்து குக் பண்ணுற உங்களுக்கு அந்த புகை எல்லாமே உங்களுக்கு அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் மூலமாகவும் போயிடும், ப்ளஸ் அந்த வெண்டிலேஷன் அந்த ஜன்னல் வழியாகவும் போயிடும். அந்த சுவிட்சஸ் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க் நடக்கையிலே நம்ம அங்கே வந்து சுவிட்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அது வந்து பார்த்திங்கன்னா அது மூலமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி அந்த எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு வந்து கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா அந்த சுவிட்சஸ் வந்து நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணலாம், அதுக்கு நீங்கள் தனியாக ஒரு சப்ளை கொடுத்து நீங்கள் வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் வேணும் அப்படின்னா முன்னக்கூட்டியே ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க. அந்த சுவிட்சஸையும் அதுக்கு தகுந்தாப்பில் அந்த ப்ளக் பாயிண்ட்டும் சாக்கெட்டும் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது பிளான், எஸ்டிமேஷன், எலிவேஷன், ஸ்ட்ரக்சரல் டிராயிங் எதாக இருந்தாலும் கீழே என்னோட நம்பர் இருக்குது. கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும், இல்லை பில்டிங் சேல்ஸ் பண்ணுறதா இருந்தாலும், எதாக இருந்தாலும் கீழே என்னோட நம்பர் இருக்குது, நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.